நாட்டையே நாசம் பண்ணிட்டாங்க. காமசூத்ரா புக் எப்படி வந்துச்சு? கொந்தளிச்ச நடிகை ரேவதி. டாப்ஸிபன் முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்க அஸ்ஸி பிப்ரவரி 26ஆம் அஸ்ஸி படம் பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை அனுபவ் சின்ஹா இயக்கியிருக்காரு. இதுல ரேவதி, கனி குஸ்ருதி, மனோஜ் பஹ்வா, குமுத் மிஸ்ரா, ஜீஷன் அய்யூப் இந்த மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க. படம் அடுத்த வாரம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ரேவதி பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராங்க. படம் பத்தி பல விஷயத்த பேசிட்டு வரக்கூடிய ரேவதி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடா இந்த நாடு இருக்குது. ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா. அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் படத்துக்கு அஸ்ஸி அப்படின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய கதையே பாதிக்கப்பட்ட பொண்ணு பல தடைகளை கடந்து எப்படி போராடுறா அப்படிங்கிறது தான். அப்போ தொகுப்பாளர் ரேவதி நடிச்ச மௌனராகம் படத்துல வரக்கூடிய முதலிரவு காட்சி பத்தி கேள்வி எழுப்புனாங்க. அதாவது ரேவதிக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாதப்பவும் மோகன் கூட கல்யாணம் நடக்கும். அதுக்கு பின்னாடி முதலிரவுக்கு ரேவதிய தயார் செய்யறது அவங்களோட அம்மா. அப்போ கேட்பாங்க ரேவதி, இதே 2, 3 நாள் முன்னாடி என்ன இப்படி அனுப்பியிருப்பீங்களா அப்படின்னு. அந்த காட்சி எல்லாரையும் வாயடைக்க வைக்கக்கூடிய வகையில இருக்கும். கல்யாணம் ஆயிட்டா அந்த பொண்ணோட உடல் ஆணுக்கு சொந்தமா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில இருக்கும். இந்த காட்சி பத்தின கேள்விக்கு பதில் கொடுத்த ரேவதி, அந்த வசனத்தை அப்போ நான் படிக்கிறப்போ ரொம்பவுமே நெகிழ்வா இருந்துச்சு. எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக எப்படி முன்ன பின்ன தெரியாத ஆண் கூட அனுப்ப முடியும்? ஆனா இன்னைக்கு தலைமுறையினருக்கு எல்லாமே தெரியுது. அவங்க உடல் உறவை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது. அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதை விட தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயம் வாழ்க்கையில இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுத்துக்கிறது பெரிய விஷயமே இல்ல. இது எல்லாத்தையுமே இயற்கையாவே நடக்கக்கூடிய விஷயம். அதை விட ரொம்ப பெரிய விஷயம் ரிலேஷன்ஷிப். இத பாதுகாக்க தான் நாம எல்லாத்தையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நாடும் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா எல்லாருமே சேர்ந்து அதை நாசம் பண்ணிட்டாங்க. இல்லனா காமசூத்ரா புக்கு நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்குமா? நாம ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தாய்வு செய்யக்கூடியவங்க. நாம அத நோக்கி தான் திரும்பி போகணும். ஒருத்தர ஒருத்தர் மதிக்கணும். நாய், பூனை, ஆடு, மாடு மாதிரியான உயிரினங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க தான் நாம. அதனால ஆண், பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் மாறி எல்லாருக்குமே மதிப்பு குடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க ரேவதி.